ஐஐடி ஜாம் 2026 கொஷினோட 14th 2026 பேப்பரோட 14th கொஷின். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஷின். இந்த கொஷின் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 வெக்டார் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3. ஓகே, இந்த கொஷின்ல இருக்க வெக்டார் வேணாம், நம்ம ஜெனரலாவே சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, சோ ax ஈக்குவல் டு b, இது ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனுக்கு லெட்ஸ் சே x1 and x2 அப்படிங்கிறது சொல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. x1 and x2 be the solution. ஓகேவா? then x equal to some constant into x1 plus 1 minus c into x2. cங்கிறது x1 ஓட கோஎஃபிஷியன்ட்டா இருந்தா 1 minus c into x2. ஓகேவா? x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 1 minus c இருக்கணும், அவ்வளவுதான். இதுவும் சொல்யூஷன் தான். then x is also the solution. ஓகே, ஏன் அப்படிங்கிற ரீசனை நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், a இந்த x சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? c into x1 plus 1 minus c into x2. ஓகேவா? இதோட வேல்யூ நான் என்னன்னு கால்குலேட் பண்றேன். ஓகேவா? சோ இது என்ன வரும், c into ax1 plus ஓகே ax2 minus c into ax2. ஓகே, ax1 ஓட வேல்யூ என்னது, b. ஏன்னா x1ங்கிறது சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன், அப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சோ அப்ப இது என்ன வரும், cb plus ax2. ஓகே, சோ x2ங்கிறது என்னன்னு சொல்லிட்டு ax2ங்கிறது என்னவா இருக்கும், எனக்கு b ஆ தான் இருக்கும். ரைட், ஏன்னா x2ங்கிறது சொல்யூஷன். so minus c into ax2ங்கிறது b. so this and this get cancelled. the final answer is b. okay, so x1 and x2 சொல்யூஷனா இருந்தா cx1 plus 1 minus c into x2 ம் சொல்யூஷனா தான் இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. ரைட், ஸோ நமக்கு x1 இதுன்னு கொடுத்துட்டாங்க, x2 இதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், x equal to c into 1 2 3 plus 1 minus c into 4 5 6. Great. So இதை simplify பண்ணா எனக்கு என்ன வரும்னா 4 minus 3c, 5 minus 3c, 6 minus 3c. Okay, great. So இதான் வரும். இது என்னோட சொல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா கொஸ்டின்ல சி எல்லாம் வச்சுல, நம்பர் வச்சு தான் இருக்கு. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த கொடுத்திருக்கிற சொல்யூஷனை, அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டைன்டு சொல்யூஷனை இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸோட நான் வந்து ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணி c யோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட நீங்க ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் 4 minus 3c, 5 minus 3c, 6 minus 3c. This entire thing should be equal to 3 3 3. ஓகேவா? so this implies first ரெண்டு ஈக்குவேட் பண்றேன், 4 minus 3c should be equal to 3. so இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா c யோட வேல்யூ 1/3 ன்னு கிடைக்கும். ரைட், இந்த 1/3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைக்காது, 4 ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. இதே மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா b யும் தப்பு, c யும் தப்பு, d தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இங்க c யோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா -1 அப்படின்னு கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then it's me DK.